ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மலையாள திரைத்துறையில் நடிகர்களும் இயக்குநர்களும் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக ஹேமா கமிட்டி அறிக்கையை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியது. பாலியல் புகாரை தொடர்ந்து மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளராக பதவி வகித்த நடிகர் சித்திக் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மலையாள பட திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் திரைப்பட விவாதத்திற்காக தன்னை வீட்டுக்கு வரவழைத்து பாலியல் தொல்லை அளித்ததாக மற்றொரு நடிகையும் புகார் எழுப்பினார். இதனால் சினிமா அகாடமி தலைவர் பதவியை துறப்பதாக மலையாள திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அறிவித்தார். சித்திக் மீது பாலியல் புகார் அளித்த மலையாள நடிகை அண்மையில் பிரபல நடிகராக அறியப்படும் நடிகர் ரியாஸ் கான் மீது பாலியல் புகார் அளித்துள்ளார். மலையாள திரைத்துறையில் ஏராளமான பாலியல் புகார் குவிந்த நிலையில் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தலைவரான மோகன்லால் மௌனம் காப்பது ஏன் என பலரும் கேள்வி எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து ஆன்லைனில் நடைபெற்ற கூட்டத்தில் நடிகர் மோகன்லாலும் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களும் கூண்டாக ராஜினாமா செய்துள்ளனர். இதனால் மலையாள நடிகர் சங்கத்தின் செயற்குழு கலைக்கப்பட்டது. இது மலையாள சினிமா துறை மட்டுமின்றி கேரளா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 2 மாதங்களுக்குள் பொதுக்குழு கூடி புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என மலையாள நடிகர் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.